பொன்முடியின் அமைச்சர் பதவி அண்ணன் மு.க. அழகிரிக்கு ஸ்டாலின் அறிவிப்பு. கொண்டாட்டத்தில் திமுகவினர். வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். இலாகா இல்லாத அமைச்சராக மாறிய பொன்முடி. அமைச்சரவை பட்டியலில் இன்னும் தொடரும் பெயர். இலாகா இல்லாத அமைச்சராக பொன்முடி இன்னும் நீட்டிக்கிறாரா என்ற விவாதத்தை எழுப்பும் வகையில் அமைச்சரவை விவரங்கள் அடங்கிய இணையதள பக்கத்திலிருந்து அவர் பெயர் இன்னும் நீக்கப்படவில்லை. சொத்து குவிப்பு வழக்கில் உயர் நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ள பொன்முடி வசமிருந்து உயர் கல்வித்துறை பறிக்கப்பட்டு கூடுதல் பொறுப்பாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொன்முடி இன்னும் இலாகா இல்லாத அமைச்சராகவே தொடர்கிறாரா என்ற கேள்வி எழும் வகையில் அமைச்சரவை பட்டியல் இடம்பெற்றிருக்கும் அரசு இணையதள பக்கத்திலிருந்து பொன்முடி பெயர் நீக்கப்படவில்லை. ஏற்கனவே செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக நீட்டிக்கும் நிலையில் பொன்முடியும் அந்த வரிசையில் வருகிறாரா என்ற விவாதம் எழுந்துள்ளது. இதனிடையே செந்தில் பாலாஜி விவகாரம் வேறு, பொன்முடி வழக்கு விவகாரம் வேறு என்பது இங்கே கவனிக்கத்தக்கது. செந்தில் பாலாஜி விசாரணை கைதியாகத்தான் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட தண்டனையும் பெற்றிருக்கிறார். மேல்முறையீடு செய்வதற்கு வாக்களித்து 30 நாட்கள் பொன்முடி மீதான சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் குற்றவாளி என தீர்ப்பு வந்ததும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஆட்டோமேட்டிக்காக தனது அமைச்சர் எம்எல்ஏ பதவியை இழந்தவராகி விடுகிறார் பொன்முடி. இதனால்தான் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட PSOவை கூட அரசு திரும்ப பெற்றுக்கொண்டது. அதேபோல் அவருக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பும் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டன. தனது வீட்டின் முன்பாக போடப்பட்டிருந்த பெயர் பலகையை கூட பொன்முடி அகற்ற சொல்லிவிட்டார். இவ்வளவு நிகழ்வுகளுக்கு பிறகும் அமைச்சரவை பட்டியல் இடம்பெற்றிருக்கும் அரசு இணையதள பக்கத்தில் பொன்முடி பெயர் நீக்கப்படவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இதனை அப்டேட் செய்யாமல் விட்டிருப்பார்கள் என்று எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏனெனில் ராஜகண்ணப்பன் பெயருக்கு கீழே கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ள உயர்கல்வித்துறை சேர்க்கப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டுக்கு அவகாசம் இருப்பதால் ஒருவேளை அதுவரை இலாகா இல்லாத அமைச்சராக பொன்முடி தொடரக்கூடுமோ, அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்ற கோணங்களில் புதிய விவாதங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்வது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் விரைவில் அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் பொன்முடி. மேலும் பொன்முடியின் அமைச்சர் பதவி யாருக்கு கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வந்தார்கள் திமுகவினர். தற்போது ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அண்ணனான மு.க. அழகிரி அவர்களுக்கு பொன்முடியின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை கொடுக்க முடிவு எடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த தகவல் திமுகவினரை கொண்டாட வைத்து வருகிறது. ஏற்கனவே திமுகவில் மு.க. அழகிரி இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வந்தது. அதற்கேற்றாற்போல் தற்போது உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் வெளிவந்து திமுகவினரை கொண்டாட வைத்து வருகிறது. சரி, இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.